எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அரசியல் பண பலத்தை வைத்து மணல் மற்றும் கனிம வள கொள்ளை கும்பல் தமிழகத்தில் மாஃபியா போல செயல்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது மாவட்ட ஆட்சியாளர்களின் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. 5 கோடி ரூபாய்க்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் நிலையில் 5 லட்சம் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. எத்தனை வழக்குகளில் இதுவரை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை ஏன் தாக்கல் செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிக்கு GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று கனிம வளத்துறை தெரிவித்துள்ளது. நிலங்களை ஆக்கிரமித்து கனிம வளங்களை திருடப்படுவதாக நடேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசியல் பண பலத்தை வைத்து மணல் மற்றும் கனிம வள கொள்ளை கும்பல் தமிழகத்தில் மாஃபியா போல செயல்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது மாவட்ட ஆட்சியாளர்களின் பொறுப்பு என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுக்க அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. 5 கோடி ரூபாய்க்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் நிலையில் 5 லட்சம் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. எத்தனை வழக்குகளில் இதுவரை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விவரங்களை ஏன் தாக்கல் செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மணல் உள்ளிட்ட கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிக்கு GPS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று கனிம வளத்துறை தெரிவித்துள்ளது. நிலங்களை ஆக்கிரமித்து கனிம வளங்களை திருடப்படுவதாக நடேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்துள்ளது.